என்ன பாய்ங்களா? என்ன பாயங்களா? தர்கால வேலை இல்லையா? அங்க போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அப்படி பாக்குற? என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்ண போறியா? ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பணம் இதில் நல்லா இருக்கியா? அப்புறம் எப்படி எஸ்தட்டிக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Q&A. நம்ம சேனலில் Q&A கேட்டதே இல்லை. முதல் முறையாக நம்ம சேனலில் Q&A கேட்டிருக்கோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சும்மா டப்பு டப்புன்னு பதில் சொல்ல போகிறோம். பதில் சொல்லி இந்த வீடியோவை சீக்கிரம் முடிக்கணும். ஸோ எஸ் ப்ரோ, நான் இப்போ புதுசாக ஒய்டி ஸ்டார்ட் பண்ண டிப்ஸ் கொடு ப்ரோ. யாருக்கிட்டப்பா கேட்குறேன்? உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா நம்மளே வந்து அதை வந்து ஒரு 5 யூடியூபர்ஸ் கிட்ட கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிப்ஸை விட அதிகமாகவே எங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு ஐயா எடிட்டிங் டுட்டோரியல் போடு ஐயா. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸோடலாம் நான் பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். அது என்ன கதைன்னு தெரியல. ஆனால் வந்து எடிட்டிங் டுட்டோரியல் நான் பண்ணுற எடிட்டுக்கெலாம் டுட்டோரியல் கேட்குறீங்களாப்பா. கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு வந்து ஜாலியாக ஒரு டுட்டோரியல் மாதிரி ஒன்று போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் விச் காலேஜ் யூ ஆர் ஸ்டடிங் அண்ட் வாட் யூ ஆர் ஸ்டடிங். எந்த காலேஜ்னு தெரிஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போற? ஸோ நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜெலாம் சொல்ல முடியாது. இன்னும் சாகலையாடா நீ? as you can see I am not dead. ஐயோ, எங்கந்தியா புடிச்சீங்க? வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப்? பரவாயில்ல, என்ன இப்படி கேட்டா என்ன சொல்றது? என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் வாழ்றதுதான், வாழணும். அதான் என்னுடைய பர்பஸ். ஸோ எஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ். இதுதான் என்னோட பர்பஸ் நினைக்கிறேன். आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. अरे क्या बकवास है? டேய், இதுக்குள்ள புரியல என்னடா செட்? லிவ் எதுக்காக? டு கீப் நம்ம பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிறதுக்கு, என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ். தட்ஸ் மை பர்பஸ். ஃபேக் ப்ரொமோஷன் வீடியோ போடு ப்ரோவா. ஃபேக் ப்ரொமோஷன் நான் எப்படியா போடுவேன்? நான் கொஸ்டின் கேட்க சொன்னா இவன் என்ன ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். ப்ரோ, ஏன் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க? இது வந்து ஒரு பெரிய ஆன்சராக போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும், ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ நான் யூடியூப் சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஐ நீட் டு மேக் மோர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஹாபி என்டர்டெயின்மெண்ட். எனக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. அதை வந்து போஸ்ட் பண்ணி செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்டார்டட் அ யூடியூப் சேனல். அதை வந்து நம்ம கொஞ்சமாவது ஏதோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மேவோக் ஸ்மாஷ் ஆர் பாஸ், ஆல்வேஸ் ஸ்மாஷ். என்ன கேட்கறது? ஏதாவது கேளியா? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ்? மை ஃபர்ஸ்ட் லவ் இஸ் நீதான. சாரி, ஐ டோன்ட் ஹாவ் எனி சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். எனக்கு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் ஒன்றே இல்லை. வியர்டஸ்ட் ஷிட் யூ டூ இன் ரீசன்ட் டேஸில்? வியர்டஸ்ட் ஷிட்லாம் இல்லைங்க. அது என்ன உங்களுக்கு வியர்டாக இருக்கா? அது பண்ணியாக இருக்கும். சரி, அப்படியே போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணலாம் தோணும். பண்ணுவேன், அவ்வளோதான். எவ்ரிதிங் இஸ் பண்ணி எனக்கு வந்து பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. சரி, நீங்களும் பார்த்து ஜாலியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன்டா, அதனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நெக்ஸ்ட் வந்து when will you start only fans? ஆசம் கொஸ்டின். ஸோ வந்து எப்படி எதிர்க்கிறோம், பெய்டு கட்டட்டு போடுவேன். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல நீங்கள் ஒழுங்காக வீடியோ பாருங்கடா, அதுக்கப்புறம் ஒன்லி ஃபேன்ஸ் பக்கம் போகலாம். நீங்கள் என்ன ஆளுங்க நண்பா? அருமையான கொஸ்டின். தம்ப்நெயிலுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டா அப்படி. ஸோ எஸ், நீங்கள் தான் தம்ப்நெயில் கையை கொடுங்க. வி ஆர் ஹியூமன்ஸ், அவ்வளோதான். ஹவு டு டெலீட் யூடியூப் சேனல் டுட்டோரியல் பண்ணுனா மாசா இருக்கும். புறம்போக்குடா 500 கோடிடா போனா வருமா?
உன் சேனல் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் கொடு, டுட்டோரியல் பண்ணிடலாம். லவ் லைஃப் அப்டேட். லவ் இல்லை, லைஃப்பும் நாசமாக போயிட்டுருக்கு. இங்கே எந்த அப்டேட் கேட்குறீங்க? எல்லாம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ எஸ், ஒரு மாதிரி அதான் அப்டேட். Funniest things about me. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு நிமிஷம் பேசிட்டே இருக்கிறேன். That's what I felt funny about you, நண்பா. Punch your male subscribers or slap your female subscribers. நண்பா, உங்க கொஸ்டினை நான் ரிஜெக்ட் பண்றேன். I will slap my female subscribers. சும்மா செல்லமா, ஓகே, சும்மா கைஸ், ஐ லவ் யூ. பேபி நீயும் ஸ்வீட், நானும் கொஞ்சம் கியூட். Do you believe in aliens? இல்லை நண்பா, ஏலியன்ஸ் மேலாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏலியன்ஸ்லாம் இருந்தால் வந்து மஜாவாக இருக்கும். நம்ம கூட அப்படி வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளை மாதிரியே ஒரு ஸ்பீசியஸ் நம்ம பக்கத்தில், நம்மளை மாதிரியே அறிவோட அவங்களும் வந்துட்டு இந்த பூமியில் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் என்னவா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் யூ ஸ்டடிங் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு, என்ன காலேஜ் ப்ரோ நீ? அப்புறம் ஆளுலாம் எப்படி இருக்காங்க? எனக்கு ஆள் இல்லை, விட்டுருங்கப்பா. ஒழுங்கா தானே இருந்தீங்க, திடீர்னு எங்கிருந்துடா வருது இந்த லவ்? நீ போடு தலைவரை, போட்டுடலாம்ப்பா. வாட் அபவுட் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்? பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு இப்படி மொத்தமாக கேட்டேன் என்னப்பா சொல்கிறது? பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னா இப்போ வந்து நிறைய வகையான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க, நம்மளா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுற பீப்புள்ஸும் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ டோன்ட் கேர். நான் மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவோடு அவங்கள பார்க்குறாங்கன்னா அவங்கள அப்படியே விடுங்க. ஒரு மோசமான பெர்ஸ்பெக்டிவோட பார்க்குறா இருந்தாலும் அவங்கள அப்படியே விடுங்க. நான் எதையும் போய் நீ ஏன் இப்படி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்படி பண்ணிட்டு, இதான் நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ வந்துட்டு லிவ் யுவர் லைஃப், அவ்வளோதான் கைஸ். ஸோ கண்டென்ட் எவ்வளோ நேரம் வந்திருக்கும்னு கூட தெரியல. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன். ஸோ வந்து ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நானே ஏதோ ஆன்சர் பண்ணியிருக்கேன். கண்டென்ட் எவ்வளோ நேரம் வந்திருக்கும்னு கூட இன்னும் தொண்டைக்கு